ஒரு 8வது வள்ளல் எம்ஜிஆர் அப்படின்னா 9வது வள்ளல் கேப்டன் விஜயகாந்த். ஒரு மனிதர் பிறக்கிறோம், வளர்றோம், வாழ்றோம். அது மரணம் என்பது அது இயல்பு. அந்த வாழ்ந்த காலத்துல தடம் பதிக்கிறது என்பது எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை இருப்பது கிடையாது. அது ஒரு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு கேரக்டரா நம்ம என்ன அப்படின்றத ஒரு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதை நோக்கிய பயணம். அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா பொதுநலன், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது, மற்றவர்கள் உயர்வுக்கு காரணமாக இருப்பது, தனி மற்ற அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு அந்த வேட்கையோடு நல்ல பாரம்பரிய ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து வந்து ஒரு ரஜினி கமல் அப்படின்னு 2 பேர் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த இந்த ஒரு கலை உலகத்துல ஒரு தென்பாண்டி சிங்கம். ஆமா, அந்த சங்கம் வளர்த்த தமிழ் மதுரையிலிருந்து வந்து நடிகர் சங்கத்தையே மீட்டெடுத்த மாதிரி ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டவர். அவரை அறிவு வழி நடத்தியது அப்படின்றதை விட அவருடைய நேர்மையும் அவருடைய நல்ல குணமும் தான் அவரை வழி நடத்துச்சு. அவரை பற்றி பேசினா பாசிட்டிவ் மட்டும்தான் வருது, நெகட்டிவ் யார்ட்டையுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கான ஒரு பற்ற ஒரு மனிதர். ஒரு தனிப்பட்ட ஒரு சினிமாவிலையும் ஒரு சாதனை பழித்து அடித்தட்டு, குறிப்பாக பிஎன்சி மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கண்கண்ட ஒரு கருப்பு எம்ஜிஆரா இருந்தாருன்றதான் நிச்சயமா மிக இல்லை. உங்களுக்கு அவருக்குமான நட்பு எந்த அளவுக்கு இருந்தது? நான் வந்து ஒரு இளம் பிராயத்துல ஒரு 1982 சின்ன பையனா கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த பொழுது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் போயிருந்த ஆட்டோ ராஜான்னு ஒரு படத்துல ஒரு நல்ல அழகா கலையம்சம் கொண்ட கருப்பில மாபெரும் அழகனாக ஒரு 100 ஆட்டோ வச்சுட்டு கோயம்புத்தூர் நேரு விளையாட்டு அரங்கத்துல விஓசி பார்க் அந்த இடத்துல ஒரு ஆட்டோ வச்சு ஒரு படம் ஆட்டோ ராஜான்னு ஒரு படம் டேரக்ட் பண்ணாங்க. அது விவரம் சற்று தெரிந்தும் தெரியாத ஒரு பருவத்துல ஓடி போய் பார்த்தேன். அது இப்படி ஒரு பளிச்சுன்னு கழுப்புல அவ்வளவு கண்கள் வந்து அப்படி ஒரு பேரழகு, அந்த நட்டை வந்து அப்படியே ஒரு ஒரு சாதிக்க பிறந்த முகம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படியே பல காலங்கள் வந்து சென்னைக்கு வருகிற 84, 85 பிறகு வருகிற பொழுது அப்படியே சட்டம் ஒரு இரட்டரை. அதற்கு பிறகு அப்படியே வெற்றி, அப்படியே வைதியை காத்திருந்தால் ஆண்மன் கோயில் கிழக்காலே, அப்படியே அதற்கு பிறகு பார்த்தா ஒரு ஊமை விழிகள் என்ற படத்தின் மூலமாக பெரிய அளவுக்கு படிக்க முடியல என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்ததுனால படித்தவர்களை அரவணைத்து கொஞ்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுல மிகப்பெரிய குறியா இருந்தாரு. அந்த வகையில இன்றைய பெப்சி ஃபெடரேஷனுடைய தலைவர் RK செல்வமணி அவர்களை உள்ளிட்ட எத்தனையோ பேர் வளர்ச்சி காரணமா இருந்தாரு. அவரை வைத்து படம் இயக்கவில்லை என்றாலும் கூட அவர் சார்ந்த படங்கள்ல கதை விவாதங்கள்ல பங்கெடுத்த மிகப்பெரிய அனுபவம் உண்டு. அவருக்குன்னு சீன் நினைச்சா வந்துடும். அவருக்குன்னு பாடல் ஆசிரியர்கள் பாருங்க, ஒரு வானத்தை போல மனமுடைத்த மன்னவனே அப்படின்னா யாரு நினைச்சு எழுத முடியும்? அவரை நினைச்சா வருது. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடல் எழுதுவது கவிஞர்களுக்கு வந்து தானாக அப்படியே தத்துவமாக இருந்தாலும் சரி, காதல் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, தனி மனித ஆணினுடைய அழகை பற்றி வர்ணனை செய்வதாக இருந்தாலும் தாவி குதித்து வரும். அதே போல விஜயகாந்த் அவர்களை பற்றி நினைத்தால் கவிஞர்களுக்கும் கதையாசிரியர்களுக்கும் ஷார்ட் வைக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸுக்குமே அதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் கமலஹாசனுக்கு இணையாக ஒரு ஷார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சவர், தொழில்நுட்ப அறிவு கொண்டவர். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஒரு ஃபைட்டை கம்போஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர். அது எல்லா நடிகர்களுக்கும் அந்த ஆற்றல் இருப்பதில்லை. கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார்லாம் அந்த ஃபைட்டை எப்படி பண்ணணும், இந்த உடலுக்கு இந்த உயரத்துக்கு இது எப்படி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும்ன்ற அந்த வித்தை சூட்சமம் தெரிந்தவர். அதனாலதான் அவர் பாடல் சண்டை காட்சிகள் அந்த லெக் ஃபைட்ன்ற ஒரு கான்செப்டை புதிதாக கொண்டு வந்தார். லெக் அப்படின்னா அவர் விஜயகாந்த் நோக்கி எப்படி போகும். அது தாண்டி நிஜ ஹீரோ ஒரு சிவாஜி அவர்கள்லாம் மரணித்த பொழுது அப்படி தண்ணி மனித சிங்கமாக நட்டோல் நின்று அப்படி போலீஸ் ஆர்மி தண்டி ஒரு சாதனை படைப்பாரு. ஒரு நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்தது, பல தன் குடும்பத்தை தாண்டி இந்த சமுதாயத்திற்காக பல தளத்துல பெரிய எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த ஒரு அற்புதமான மனிதன். ஆனா கடந்த சில வருடங்கள்ல அவருடைய நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது, இறைவா ஏன் இந்த மனிதன் இப்படி போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காப்பா அப்படின்ற மாதிரி ஆன்மீகம் சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா அல்லாத ஒரு கொண்டவர்களா இருந்தாலும் சரி, என்ன இவர் இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு கொடுமை இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு. சோ அந்த வகையில அவருடைய ஆன்மா அடங்கியது என்பது என்னை பொறுத்தளவு எனக்கு ஒரு ஷாக் அப்படி கிடையாது, மன அமைதி தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருடைய ஆன்மாவை அமைதிப்படுத்துகிற வேலையை இறைவன் நிச்சயமா செய்வாரு. ஒரு நல்லது மட்டுமே நினைத்த உச்சபட்ச நல்ல குணங்களுக்கு சொந்தக்கார மனிதன் நிச்சயமாக சொர்க்கத்துலதான் இருப்பாரு. அதை நான் நம்புறேன் மேடம். நிச்சயமா. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு.